ஆல்டால் கண்டென்சேஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா in presence of dilute base sodium hydroxide or potassium hydroxide two molecules of an aldehyde or ketone having alpha hydrogen add together to give beta hydroxy aldehyde அதாவது ஆல்டாலையோ or beta hydroxy ketone கீட்டாலையோ கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ரெண்டு அல்டிகைடு இல்ல கீட்டோன் அவங்க ரெண்டு பேரும் கண்டென்ஸ் ஆனாங்களா நமக்கு ஆல்டாலோ இல்ல கீட்டாலோ கிடைக்கும்ன்றாங்க. the aldol or ketol readily lose water to give alpha beta unsaturated compounds கொடுக்கும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியுதுங்களா? முதல்ல எக்ஸாம்பிள் சார் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம மெக்கானிசம் பார்க்கலாம். இப்போ சார் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு அசிட்டாலையும் எடுக்க போறேன். கவனிங்க எப்படி எழுதுறது? CH3 C டபுள் பாண்ட் O H சரிங்களா? இது ஒரு அசிட்டால்டிகைடு. இது இன்னொரு அசிட்டோட ரியாக்ட் ஆக போகுது. அது எப்படி எழுத போறேன் அப்படின்னா H CH2 C டபுள் பாண்ட் O H இதுவும் அசிட்டால்டிகைடு. ரெண்டுமே அசிட்டால்டிகைடு தான். கவனித்துக்கங்களா? ஆல்பா ஹைட்ரஜன் சொல்றாங்க சார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்டிகைடு அட்டாச் கார்பன் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப ரெண்டுலயுமே என்ன இருக்கு? ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? இதுலயும் பாருங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? இந்த ஹைட்ரஜன் இந்த ஓவோட சேர்ந்து OH மாறிடும். ரிமைனிங் பார்ட் ரெண்டு என்ன பண்ணுங்க அப்படியே சேர்த்துற போறீங்க. பிரசன்ஸ் ஆஃப் என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு, டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப யூஸ் பண்ணோம்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் சேர்ந்துரும். சார் எழுதுறீங்க கவனிங்க. CH3 C என்ன வந்துருங்க? OH. விஷயம் புரிஞ்சா? அடுத்து இங்க இருக்க ஹைட்ரஜன் இருக்கும். இது CH2 C டபுள் பாண்ட் OH அப்படின்னு வரும். அப்ப இந்த ஒரே ப்ராடக்ட்ல ஆல்டிகைடு இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்டால் அப்படின்றாங்க. இது நேம் வச்சோம் பாருங்க. 1 2 3 4 தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஹைட்ராக்சி இருக்கு. அப்ப 3 ஹைட்ராக்சி எத்தனைமா? பியூட்டனால் AL போடணும். ஏன்னா மொத்தம் 4 கார்பன் 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. இதுதான் ஆல்டால் கண்டென்சேஷன்.